கிறிஸ்து மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபை, நாம் ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நாம் இப்போ எந்த ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோன்னு தெரியுங்களா? அதே எந்த ஒரு பாகத்தில்? ஸோ சங்கீதம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பேதுரு பார்த்தாச்சு. இப்போது நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இதில் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களில் 2 வசனங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கடந்த ஒரு 2 பாகமாக நம்ம பிரித்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம 3வது பாகம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொஞ்ச காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஸோ ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் சீசன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பாகங்களை நம்ம இந்த வெளிப்படுத்தல் 1 அது 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்ததுனால இந்த பாடத்தில் ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் இடையிலேயே நமக்கு ஏற்கனவே கேட்ட காரியங்கள் இருக்கும்போது அங்கேயும் கேள்விகள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பதில் சொல்லணும். ஸோ எடுத்து பாடம் கொஞ்சம் போகும்போது இடையில என்ன இருக்கும், கேள்வி இருக்கும், என்ன பண்ணணும். ஸோ அதனால் சப்ஜெக்ட் கூட எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த கடந்த 2 வாரமாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து சாத்தான் கட்டுற ஒரு விஷயம் அப்படின்றது லிட்ரலாக இருக்கக்கூடிய சாத்தானை அவனுடைய கை காலெலாம் கட்டி செயல்பட விடாமல் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணுறதா நேரடியாக பார்க்கும்போது வசனம் அப்படி நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போது வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக கிடச்சதுனால நம்ம நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் இதுக்கான விளக்கத்தை. ஆனால் ஒரு 5 வருடமோ இல்லை 8 வருடமோ இல்லை 10 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம கேட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார் இல்லைங்களா? வந்துட்டாரா இல்லைங்களா? வந்துட்டார். அப்போ சாத்தான் வந்து கட்டப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்போது இங்கே தீமையெல்லாம் இருக்குது இல்லை, அப்போல்லாம் அது யார் மூலமாக நடக்குது? அப்போனா சாத்தான் கட்டியாச்சா கட்டலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதிகமாக பதில் இல்லை. என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தான் வந்து கட்டப்பட்டிருக்கிறாரு, ஆனால் சாத்தான் மூலமாக நிறைய தீமைகள் என்ன பண்ணுச்சு இந்த உலகத்தில் வந்ததனுடைய விளைவுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சாத்தான் எந்த கிரியும் என்ன பண்ணல, செய்யலை, ஆனால் சாத்தானை கட்டிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் அது ஏற்புடையதாக அப்போதைக்கு இருந்தாலும், ஆனால் சத்தியத்தினுடைய வெளிச்சம் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது நம்ம தெளிவாக என்ன பண்ணுறோம், அப்போ கட்டுறது அப்படின்னா இங்கே எதை கட்டுறாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? அதாவது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுறாரு. அப்போ இந்த வலு சர்ப்பம் அப்படின்றது நேரடியாக சாத்தானை என்ன பண்ணலது குறிக்கல, மாறாக இது வந்து அரசாங்கம், சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இது குறிக்கிறதா இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் தொடங்கின அந்த காலப்பகுதியிலிருந்து என்ன ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய சங்கிலி கையில் வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாதாளத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுறாரு, தள்ளி அடைக்கிற ஒரு விஷயம். 5 முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்றத போன பாகத்தில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது எதை பாதாளத்தில் போட்டாச்சு போன வாரம்? எதை போட்டாச்சு? சிவில் கவர்மெண்ட். வலு சர்ப்பத்தை பிடிச்சி என்ன பண்ணியாச்சு, பாதாளத்தில் போட்டதும் இல்லாமல் அதை அடைச்சி மேலே என்ன பண்ணியாச்சு, முத்திரை போட்டாச்சு. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிவில் கவர்மெண்ட்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, பாதாளத்தில் தள்ளி அடைக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை உடனே என்ன பண்ணல, இமை பொழுதில் இல்லை, வந்த உடனே அந்த ஒரு விஷயத்தை பண்ணல. பட் ராஜ்யத்தில் 2 பாகங்கள் இருக்குது. அதில் முதலாவது ஒரு பாகத்தில் அநேக உபத்திரவங்கள், கஷ்டங்கள். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய கிளைமாக்ஸ் எங்கே போய் அந்த அடைக்கிற முழுவதுமாக தள்ளி அடைக்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே
மகா உபத்திரவம். ஸோ இப்போ மகா உபத்திரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிவில் கவர்மெண்ட்டை குழிக்குள்ளே போட்டு தள்ளி அடைச்சி சீல் போடுற ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இப்போது சிவில் கவர்மெண்ட்டை அங்கே பண்ண போகிறார் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வாதை ஊற்றப்படுற காலப்பகுதியில் இருக்கிறோம். 7ஆம் வாதை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகா உபத்திரவம். கரெக்டுங்களா? இப்போ 6ஆம் வாதையில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சாத்தானுடைய டூல், அதை வச்சு தான் சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் 3 காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவலேஷன் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இது எந்த ஒரு காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6ஆம் வாதை ஊற்றப்பட்டிருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலுசர்ப்பம், இன்னொன்று மிருகம், அடுத்து கள்ளத்தீர்க்கதரிசி. அப்போ மிருகம் அப்படின்றது இங்கே நம்ம ஆன்சர் போட்டாச்சு, போப் மார்க்கம். ஓகேங்களா? அடுத்து கள்ளத்தீர்க்கதரிசி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த பெயர் சபையில் இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. ஓகேங்களா? அது அந்த சபைகளுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த வலுசர்ப்பம் அப்படின்றது தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிவில் கவர்மெண்ட் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகா உபத்திரவத்தின் இறுதியில் குழிக்குள்ளே போட்டு சீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இந்த சிவில் கவர்மெண்ட்டுக்கு மீண்டுமா அந்த ஒரு பாதாளத்திலிருந்து என்ன பண்ண போகுது, எழும்பி வரப்போகுது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போது இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வலுசர்ப்பம் மீண்டுமாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய முடிவில் அந்த கொஞ்ச காலத்தில் திரும்பி என்ன பண்ண போகுது, எழும்பி வர போகுது. அப்போனா மீதி இருக்கிற இந்த 2க்கு என்ன ஆச்சு, போப் மார்க்கத்துக்கும் அதுக்கப்புறம் புரோட்டஸ்டன்ட் அமைப்புக்கும் என்ன ஆச்சு? அவங்க திரும்பி வருவாங்களா 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில்? இப்போ நீங்கள் பாடத்தை கவனிச்சுக்கிட்டே வரீங்களா அப்படின்றத இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்த முடியும். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது. இப்போது சிவில் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது பாதாளத்தில் என்ன பண்ணுறாரு, குழிக்குள்ளே போட்டு சீல் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவத்தினுடைய அந்த ஒரு முடிவில். மீதி இருக்கிற அந்த 2 அதுக்கு என்ன ஆகுது, அதுக்கு 2க்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். அப்படின்னா பேசிக்காக இருக்கிற பாபிலோனின் நியாய தீர்ப்பு அப்படின்ற சப்ஜெக்ட் நமக்கு என்ன பண்ணணும், ஞாபகம் வரணும். என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போகின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகா உபத்திரத்தில் அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அநேக விஷயத்தை பண்ணுறாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற விஷயம். அந்த மிருகம் அப்படின்றது என்னன்னு பார்க்குறோம், போப் மார்க்கம். அடுத்து கள்ளத்தீர்க்கதரிசி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டஸ்டன்ட். இந்த 2 அமைப்பையும் பிடிச்சி என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா மகா உபத்திரவத்தில் படிக்கலாம் சார். கடைசியா இருக்கு, இருவரும் கந்தகம் எரிக்கிற அக்கினி கல்லிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 அமைப்பு இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிவில் கவர்மெண்ட், அந்த அரசாங்கத்தை குழிக்குள்ளே போட்டாச்சுன்னு பார்க்குறோம். மீதி 2 இருக்கிற அந்த அமைப்பு இந்த மாதிரி குழிக்குள்ளே போட்டு மூடியெல்லாம் வைக்கல, எரிகிற அக்னி கடலில் தள்ளப்படுறது. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவத்தோட இந்த போப் மார்க்கம், அடுத்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பு, இந்த கிறிஸ்தவ மண்டலம் இருக்கு இல்லையா, பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகுது, இந்த பூமியில் அழிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரத்தில் என்ன பண்ண போகுது, நடந்துடும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு முடிவு என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. மீதி இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழிக்குள்ளே இருக்குது. எது வரைக்கும் குழிக்குள்ளே இருக்கும், 1000 வருஷம் வரைக்குங்களா?
சரி, ஓகே. ஸோ எப்போ குடிக்குள்ளே தள்ளுறாரோ அப்பத்திலிருந்து என்ன ஆகுன்னு பார்க்கும்போது வெளிப்படையான ராஜ்யம் என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1874 இப்போது மீண்டுமாக இந்த தள்ளி அடைச்சி முத்திரை போடப்பட்ட இந்த ஒரு சிவில் கவர்மெண்ட், இந்த ஒரு வலுசர்பம் மீண்டுமாக எழும்பி வர்ற வருஷம் சொல்ல முடியுமா? எப்போ இல்லை எதுக்கு அப்புறம்? 2874 அப்படின்றது ரொம்ப ஈஸியான கேள்வி பதில். சரி, ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சிவில் கவர்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா திரும்பி எழும்பி வரப்போகுது. அப்போனா சிவில் கவர்மெண்ட் தான் குடிக்குள்ளே போட்டு முத்திரை போட்டு வச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்பாடுகள் எப்படியா இருக்கும்? அதனால் சிவில் கவர்மெண்ட் தான் பிரதர் போட்டிருக்கிறாரு. அப்போ சாத்தான் தனியாக என்ன பண்ணுவார், அப்படியே இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவார், எழும்பி வந்துடுவார். அப்படின்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சிக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவில் கவர்மெண்ட்டை போடுறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சாத்தானுடைய விஷயங்களும் என்ன ஆகுதுங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமைக்கு செயல்படாத ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வருகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சிவில் கவர்மெண்ட்டுடைய இந்த ஒரு தள்ளி முத்திரை போடுற ஒரு காலப்பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யத்தினுடைய முதலாவது ஒரு காலப்பகுதி. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1000 வருஷத்துக்குள்ளே தான் நடக்குது. அது முதலாவது ஒரு காலப்பகுதியில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய உபத்திரவமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்குது. ஸோ 2 பேதுரு 3:10 நாம் படிக்கிற மாதிரி கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற மாதிரி வருது. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வானங்கள் மடமடவென்று என்ன பண்ணுமா, அகன்று போகும். பூதலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வெந்து என்ன பண்ணுமா, உருகி போகும். அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம், ஒரு அழிவு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை திரும்பமாக நம்ம ஞாபகப்படுத்தலாம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் 1874 வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு ஈஸியான கேள்வி இருக்குது, நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது என்ன ஒரு விஷயம் நடக்கணும் இந்த 1000 இயர்ஸ்க்குள்ளே? அர்மகதோன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா? அது எந்த வருஷம்? எந்த வருஷம் அர்மகதோன் நடக்கும்? சபை முடியும் போது. ஓகே, சரி. சபை எப்போ முடியும், எந்த வருஷம் தெரியல. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த வருஷம் அர்மகதோன் ஸ்டார்ட் ஆகும், சபை நிறைவடையும் அப்படின்னு வருஷங்கள் நேரடியாக வசனம் இல்லை. ஒரு வேளை வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வசனம் இல்லாதனால ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அர்மகதோன் நடக்கணும். அது எந்த வருஷம் நடக்க போதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அடுத்து நடக்க வேண்டிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அர்மகதோன் தான். ஸோ அர்மகதோன் அந்த ஒரு டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது போப் மார்க்கமும் புரொட்டஸ்டன்ட் அமைப்பும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி கடலில் தள்ளப்படுற ஒரு விஷயம், ஒரு அழிவுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறாங்க, முடிஞ்சிடுறாங்க. மீதி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சிவில் கவர்மெண்ட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது குழிக்குள்ள என்ன ஆயிடுச்சு, போட்டு சீல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையான சமாதான ராஜ்யம். ஸோ இந்த சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயம் கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் இருக்கும் அப்படின்னா அது 2வது ஒரு பகுதி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த 2வது பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சமாதானமான ஒரு ராஜ்யம் காணப்படும். இப்போது 1000 இயர்ஸ் எண்டு எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2874 பார்த்தோம். அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கொஞ்ச காலம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளேயேவா, இல்லை இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தினுடைய கடைசியாக 2874 அப்போனா 2873 இருந்து 74 வரைக்கும் ஒரு வருஷம் கொஞ்ச காலம் கூட என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அப்போ ராஜ்யத்துக்குள்ளே நடக்குமா இந்த கொஞ்ச காலம், லிட்டில் சீசன் அப்படின்றது? இல்லை 2874 அப்புறம் இந்த கொஞ்ச காலம் ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாகணும். எது விடுதலையாகணும்? எது வந்து தள்ளி அடைக்கப்பட்டு சீல் பண்ணப்பட்டிருக்கோ அது என்ன பண்ணும், மீண்டுமா விடுதலை ஆகணும்.
அப்போ அந்த விடுதலை ஆகிற அந்த கொஞ்ச காலம் அப்படின்றது ராஜ்யத்துக்குள்ள அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயா இல்லை 1000 வருஷத்துக்கு வெளியே அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அந்த கொஞ்ச காலன்றத பாடம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எக்லீஷியாவில் பிரதர் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. வெளியில் பிரதர்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இப்போ இந்த கொஞ்ச காலம் அப்படின்றது விடுதலை ஆக வேண்டும் அப்படின்றது 1000 வருஷத்துக்குள்ளையா இல்லை வெளியா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லிட்டில் சீசன் அப்படின்றது எந்த ஒரு காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமாதானமான ராஜ்யம் அர்மபகதனுக்கு அப்புறம் வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, வெளிப்படையான ராஜ்யம் அது எப்போ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 2874 முடியும். அது வரைக்குமே என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவில் கவர்மெண்ட் சீல் பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்குது. மீண்டுமாக கொஞ்ச காலம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1000 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு லிட்டில் சீசன் அப்படின்றது வரப்போகிற ஒரு விஷயமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்போனா அது எத்தனாவது நாளாக இருக்கும் தேவனுடைய நாளில்? ஸோ 7ஆம் நாளில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 2874 எந்த நாள் முடிஞ்சிடும்? 7 நாள் முடிஞ்சிடும். அப்போனா அதுக்கப்புறம் தான் அந்த லிட்டில் சீசன் அப்படின்னா அது எந்தனாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது 8th டே. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யுகாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிட்டில் சீசன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பமாகுது. அப்போ அந்த கொஞ்ச காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு பாடம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்படின்னா எதற்கு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறோம் when the 1000 years are completed. தெளிவாக நம்ம வசனம் பார்க்குறோம். 1000 வருஷம் முடியும் போது, எதற்கு பின்பு அப்படின்னு பார்த்தோன்னா 1000 வருஷம் கிறிஸ்துடைய ராஜ்யம் அதுக்கு முடியும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கு. அப்போனா முடியும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச பிறகு அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். முடிஞ்ச பிறகு தான் கொஞ்ச காலம் இந்த ஒரு லிட்டில் சீசன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பமாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு லிட்டில் சீசனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே குழிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற அந்த ஒரு வலுசர்ப்பம் மீண்டும் என்ன பண்ண போகுது, எலும்பி வரப்போகுது. அப்போனா எலும்பி வருது அப்படின்னா கூடவே யாரும் வருவா? எதை வச்சு சாத்தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறானோ அந்த ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னா இப்போ சாத்தானுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெளியே வர ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்குது. அப்போனா இந்த ஒரு லிட்டில் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். ஸோ அந்த 1000 வருஷம் முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விடுதலை. அதே வகையில் அந்த டைமில் யாரும் எழும்பி வர ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது விடுதலையாகிற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ சாத்தான் விடுதலையாகி இந்த சிவில் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அந்த சமாதானமான ராஜ்யத்தில் பார்க்க முடியுங்களா? அரசாங்கம் அதுவும் தேவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த ஒட்டுமொத்த பூமிக்குரிய அரசாட்சி. இப்போ கிறிஸ்துடைய அந்த ஒரு ராஜ்யத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து வெளிப்படையான சமாதானமான ராஜ்யத்தில் செயல்படுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமிக்குரிய அரசாங்கம் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது யாருடைய கவர்மெண்ட்டு? தேவனுடைய கவர்மெண்ட், கிறிஸ்துவனுடைய கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது சாத்தானுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அனுமதி இல்லை. ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் மீண்டுமாக என்ன கிடைக்குது? அனுமதி கிடைக்குது. இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது வெளியே வர ஒரு விஷயம் நடக்குது. வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு. இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா? கோகு மாகோகு. ஏற்கனவே இஸ்ரேல் ப்ராபஸியில் நம்ம எசேக்கியேல் 37-38ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை பார்த்துருக்கிறோம். இங்கே கோகு மாகோகு அப்படின்ற பெயர் வருது. அப்போனா லிட்டில் சீசனில் கோகு மாகோகு அப்படின்ற ரஷ்யா இருப்பாங்களா?
அப்போனா இந்த கோகு மாகோகு அப்படின்னா என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், அதோடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்போ கோகு அண்ட் மாகோகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தமிழில் படித்தோம் இல்லைங்களா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜாதிகள். அப்போ ஜாதிகள் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது நேஷன்ஸ். ஸோ நாடுகள் இல்லை ஜாதிகள் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோகு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மாகோகு அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் நேஷன்ஸ். சாதாரணமான நாடுகள் நேஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பெரிய தேசங்கள். அதை எப்படியாக இங்கே வெளிப்படுத்த அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோக் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, நாடுகள் தேசங்கள். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை மோசம் போக்குற ஒரு விஷயத்தை சாத்தான் என்ன பண்ணுறான் இங்கே செய்கிற ஒரு விஷயம், அதுதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோகு மாகோகு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த பூமியினுடைய 4 திசைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 4 திசையிலிருந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்கும்படியாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணுறான்னா யுத்தம் செய்யறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது புறப்படுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த கோக் அப்படின்றது நம்ம நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இதே ஒரு பெயர் எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 38:2 இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தில் 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யாவுடைய தலைமையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுத்தத்துக்கு வர போகிறாங்க இல்லைங்களா, அதே ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா ரஷ்யா வர போகிறாங்க அப்படின்னா இப்போ ரஷ்யா மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜனங்கள் கூட்டங்கள் நேஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க இங்கே கூட நம்ம படிக்கலாம் பாருங்கள். என்னன்னு பார்த்தோம்னா மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேசம் அப்படின்னு வருது இல்லைங்களா, நேஷன்ஸ். ஸோ அப்போனா கோகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேஷன்ஸ். அடுத்து மாகோகு அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய தேசங்கள். ஆனால் இங்கே அடையாளமாக வெளிப்படுத்தின செல் ஏன் அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்த உலக தேசங்களும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வர ஒரு விஷயம். ஸோ அதில் முக்கியமாக யாருடைய தலைமையின் கீழ் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவுடைய தலைமையின் கீழ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நேஷன்ஸ் அப்படின்னா நாடுகள் என்ன பண்ண போகிறாங்க எதிர்த்து இஸ்ரேலோட சண்டை போட வர போகிறாங்க. ஸோ அதே ஒரு விஷயத்தை இங்கே ரெவலேஷன் 20:8-9 ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் தேசத்தை பற்றி என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது. அப்போனா இங்கே தேசத்தை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரம் முடியும் இல்லைங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் வெளிப்படையான சமாதானமான ராஜ்யம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ சமாதானமான ராஜ்யத்தில் தேசங்கள் இருக்குமா, நாடுகள் இருக்குமா? இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா இப்படின்ற நாடுகள் தனித்தனியாக தேசமாக இருக்குமான்னு இருக்காதான்னு கேட்குறேன். இருக்காதுங்களா? ஸோ அப்போனா கோகு மாகோகு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சரியாக நம்ம என்ன பண்ண முடியாது, பொருத்தி பார்க்க முடியாததாக போயிடும். அப்போனா தேசங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சமாதானமான ராஜ்யத்திலேயே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போவே இல்லாத போது அந்த கொஞ்ச காலத்தில் இருக்குமா தேசங்கள்? ஆனால் அந்த தேசங்கள் போது தான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறான், அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் செயல்படுற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்க்குறோம். அப்போனா தேசங்கள் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தேசங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இந்த ஒரு நேஷன்ஸ் இருக்கு இல்லை ஆங்கிலத்தில், நம்ம வந்து தமிழ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஹீப்ரு வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எத்தினோஸ் அப்படின்ற அர்த்தம். கிரேக்க வார்த்தை எத்தினோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எத்னிக் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு வகையாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும் முறைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அடுத்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்போ தேசங்கள் இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தேசங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்
பேரின் அடிப்படையில் இல்லைனாலும் இனத்தின் அடிப்படையில் சமாதானமான ராஜ்யத்திலையும் இருப்பாங்க, அதே வகையில் அந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த எத்தினோஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இனம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இனங்கள் தான் தேசமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. இப்போது மகா உபத்திரவத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு யுத்தம். அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க, உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக சண்டைக்கு வராங்க. அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, while the government will be gone in and after the millennium, it is apparent that ethnic distinction will not be gone. நம்ம என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெளிப்படையான சமாதான ராஜ்யத்தில் அங்கே ராஜ்யங்கள் இருக்காது, நாடுகள் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால வகை வகையாக இருக்கக்கூடிய இனங்கள் அடிப்படையில் ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு நாடுகள்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஜனங்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இப்போ அந்த சமாதானமான ராஜ்யத்திலையும் இப்படியாக இனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் குரூப்பாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப சர்ப்ரைஸாக என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வெரைட்டியை விரும்புகிறாருங்களாம். இப்போ வெரைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம கையில் 5 விரல் இருக்கு இல்லையா, 5 விரலுமே ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், குஷ்டம் பிடிச்ச மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காது. அப்போனா என்னன்னு பார்க்க வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் அது எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதில் என்ன வேலையை செய்யணுமோ அதை சரியாக என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெரைட்டியை விரும்புகிறாரு. அப்போது சமாதானமான ராஜ்யத்திலையும் இப்போ வித்தியாசமான ஜனங்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தேசத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, மாறாக அவங்க இனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். இது எப்படி இன்னொரு வகையில் ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அர்மகதன் யுத்தம் முடியுது, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷ வருஷம் வருவார்கள். யார் வருவாங்க வருஷ வருஷம்? இது எப்போ நடக்க போகுது? அர்மகதன் யுத்தம் முடிஞ்சு இப்போ இஸ்ரேலின் தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்றத ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, ஜனத்தில் மீந்து இருக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சு கொள்ள போகிறாங்க. அவங்க யாரை தொழுது கொள்றதுக்காக வர போகிறாங்க? அப்போ தொழுது கொள்ள வரவங்க யாருன்னு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகை ஆசரிக்கிறதுக்காக வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்களாம். எருசலேம் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கேபிட்டலாக என்ன பண்ண போகுது, சமாதானமான ராஜ்யத்தில் இருக்க போகுது. இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 17ஆம் வசனம் படிக்கலாம். 17ஆம் வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் நிறைய வம்சங்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ சமாதானமான வெளிப்படையான ராஜ்யத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இனத்தின் அடிப்படையில் ஒரு தேசமாக ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெளிப்படையான ராஜ்யத்தில் இஸ்ரேல் தேசம் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தலைநகரமாக இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இனத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிற ஜனங்கள் அந்த தேசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கர்த்தரை தொழுது கொள்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க. அப்போ எல்லா தேசத்தாரும் கடந்து வருவாங்க. அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்கும்போது, இப்போ தேவன் அப்படியாக ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ ஒரே உலகமாக இருக்கும், இனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் வேறுபட்டு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் ஜனங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அந்தந்த தேசத்துலேருந்து வருவாங்கன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அப்போனா அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க,
இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொள்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்ய போகிறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இனம் இல்லை ஒரு தேசம், அங்கே இருக்கக்கூடிய அதிபதி இல்லை அந்த ஜனங்கள் கர்த்தருடைய அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு தேசத்தில் இல்லை அந்த ஒரு இனம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணாதுங்களாம், மழை என்ன பண்ணாது, வருஷிக்க பண்ணாது. அப்போனா அதனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, கடந்து வராது. அப்போனா இனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பேர் நாடுகள் அப்படின்ற பெயர்கள் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது தேவன் அதை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது விரும்புகிறாரு. அதனால தான் வெள்ளையாக இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போ கருப்பாக இருக்க ஏன் கருப்பாக படைச்சாரு, இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவனுடைய ஞானம். இப்படி இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் விரும்புகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். உதாரணத்துக்கு பூக்கள் இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸ். ஒரு கார்டனுக்கு போகிறோம், எல்லா பூவுமே ஒரே கலரில் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சரி ஒரே மாதிரியே இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்க்கும்போது எங்கே கலர் கலராக இருக்குதோ, அதுவும் பூவிலே நிறைய வகைகள் இருக்கும்போது எப்படி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிறது தான் தேவனுடைய ஞானம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை தேவன் விரும்பி என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சுருக்கிறாரு. அப்போனா வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க உயிர் தெழுந்து வரும்போது அவங்களுடைய சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பரிபூர்ணமாக இருக்குது. ஆனால் அவங்க பழக்கப்பட்ட விதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க மைண்டில் முன்னாடி இருந்தது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பழசாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும், ஜனங்கள் உலகத்தில் பிரிஞ்சு இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம எசேக்கியேல் பைபிள் எடுத்துக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 13-14 வசனம் தமிழில் படிச்சிடலாம். எசேக்கியேல் 47 13-14 வசனங்கள். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு, சகோதரனுடைய சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்தரித்துக் கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு எல்லைகளை பிரிக்கிற மாதிரி வெளிப்படையான ராஜ்யத்தில் ஒவ்வொரு இனத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு அவங்களுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்க மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேமம். அடுத்து மழை பொழியணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தொழுது கொள்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்தாகணும். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த அர்மகதோன் யுத்தத்தில் யுத்தம் நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த பூமியில் சந்திக்கும் போது எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டுருவாங்க, இல்லை உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ வசனம் கூட படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஸோ இந்த குடியிருப்பின் எல்லைகளை திட்டமிடுறதாகட்டும், அதே மாதிரி யார்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன பண்ணல, இல்லை ஒரே தேசத்தில் என்ன பண்ணல, ஒரே மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துலையும் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும் ஜனங்கள் இல்லை. இதில் வெரைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. அப்படியாக தேவன் சித்தம் கொண்டு தான் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எங்கே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 20:8ஆம் வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் வந்துடலாம். அங்கே கோகு மாகோகுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ கோகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மலை. ஸோ மலை அப்படின்றது ராஜ்யம், நேஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்
பார்க்குறோம். ஸோ மாகோக் அப்படின்றது கிரேட் மவுண்டைன். அப்படின்னா இந்த கொஞ்ச காலத்தில் சாத்தான் வெளியே வரும்போது யாரை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் போகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்டைன் மாதிரி இருக்கிற ஜனங்கள், அப்படின்னா நேஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், சாதாரண ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வகையான ஜனங்களையும் சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி என்ன பண்ணுவான் அந்த டைமில் செய்வான். அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் கிரேட் மவுண்டைன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பெரிய மலை. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில் யார் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்கள். அப்போ மாகோக் அப்படின்றது கிரேட் மவுண்டைன் அப்படின்னா இந்த சாதாரண மனுக்குலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தூதர்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவா சாத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மேலான அதிகாரம் உடையவங்க. அப்படின்னா கிரேட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பிரிஞ்சிக்க முடியாதுங்க அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்டைன் அப்படின்றது சாதாரணமான நாடுகள், கிரேட் மவுண்டைன் அப்படின்றது பலமுள்ள நாடுகள் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே பலம் உள்ளவங்க பலவீனம் உள்ளவங்க அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சமாதான ராஜ்யத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த கொஞ்ச காலத்துலேயும் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போனா இங்கே யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே செயல்படுறான். அதே வகையில் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைமையில் தூதர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்றதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். ஸோ இப்படியாக ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு தான் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனங்களை தங்களுடைய பக்கமாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக செயல்படுறான். அப்படின்னா இந்த ஒரு சாத்தான் அந்த கொஞ்ச காலத்தில் செய்ய போகிற கிரியைகள் இருக்கு இல்லையா, அது இப்போ சாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதே வகையில் இதுக்கு முன்னாடி செஞ்சான் இல்லைங்களா, அந்த மாதிரியே என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் செய்ய போகிறதில்ல. அங்கே சோதனை எப்படியா இருக்க போகுது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த கொஞ்ச காலத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் எப்படிப்பட்ட டெஸ்ட் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக என்ன பண்ணோம், அங்கே எதுக்கு சோதனை இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமைக்கோ அடுத்து குணலட்சணத்தை சிதைக்கிறதுக்காகவோ சோதனைகள் என்ன பண்ணாதாங்க. ஏன்னா சமாதானமான ராஜ்யத்தில் எப்படி கீழ்ப்படியணுன்றது தெளிவாக என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதே வகையில் கேரக்டர் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் டெஸ்ட் சாத்தான் நாங்கள் வைக்க போகிறதில்ல. மாறாக அந்த கொஞ்ச காலத்தில் டெஸ்ட்டு உலக ஜனங்களுக்கு எப்படியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சிக்கிறதுக்கு எதுவா. அதான் நம்ம படிக்கிறோம் ரெவலேஷன் 28 ஜனங்களாகிய அதான் பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு, இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலாம், கெடுக்கிறதுக்கு இல்லை வழிவிலக பண்ணுறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணலைங்க. இது எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்க மோசம் போக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? மோசம் போயிட்டோம் பிரதர். அதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சகமாக நம்ப வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ள மோசம் போக்குற ஒரு விஷயம் சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே செயல்படுவான். அப்படி மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனெலாம் என்ன பண்ணுமா இருக்குமா, இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னா யாரை சாத்தான் வஞ்சிக்க போகிறான் எதன் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சிவில் கவர்மெண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக திரும்ப என்ன பண்ண போகிறான், கிரியைகளை செய்ய போகிறான். அப்படின்னா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடந்து முடிஞ்சிருக்கு, கிறிஸ்துவனுடைய கவர்மெண்ட் இருக்கு. இப்போ சாத்தான் மீண்டுமாக அவனுடைய கவர்மெண்ட் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுத்துவதற்கு யார் யாரெல்லாம் அதுக்கு இசைந்து போகிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் முதலாவது என்ன பண்ணுறான், வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு கொஞ்ச காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சோதனை இருக்கு இல்லைங்களா, முதலாவது எப்படிப்பட்டவங்க வஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதுவும் எப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த கொஞ்ச காலத்தில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாலுமே மனம் திரும்பாதவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த 1000 வருஷத்துலேயே என்ன இருக்குது, டெத் இருக்கு இல்லைங்களா. இப்போ யார் தான் அங்கே போக போகிறா அப்படின்னு பார்க்கும்போது குணலட்சணத்துலேயும் அதே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுலையும் ஒப்பு கொடுத்து நிலச்சி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு ஒரு சோதனை வருது.
இப்போ சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக செயல்படும் போது அவன் கொடுக்குற ஐடியா யார் யாருக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இருக்குதோ, இல்லை அப்படிப்பட்ட மனசு இன்னும் மைண்டில் ஓரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அவங்களுடைய சிந்தனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒத்து போகிற மாதிரி இருக்கோ அப்படிப்பட்டவங்கள முதலாவது என்ன பண்ணுறான், கவர் பண்ணி ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறான், ரெடி பண்ணுறான். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஞ்சம் ஜனங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்கிறதுக்கு எதுவும் அவன் செயல்படுத்துகிறான் இல்லைங்களா. இங்கே யுத்தம் பண்ண போகிற மாதிரி இருக்குது வசனம். அவன் போய் சண்டை போட்டுலாம் அவங்கள என்ன பண்ணுறது இல்லை, கெடுக்கிறது கிடையாது. மாறாக வஞ்சகமாக அதுவும் மோசம் போக்குற வகையில் அவங்கள ஏமாத்துற வகையில் சாத்தான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்க போகிறான். ஸோ முதலாவது ஒரு கூட்டம் வந்துட போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வச்சு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள்கிட்ட என்ன பண்ண போகிறான், அவங்களுடைய ஐடியாஸை ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கிறிஸ்துவனுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறதுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது தூண்ட போகிறான். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மோசம் போக்குறதுக்காக சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதே மைண்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை முதலாவது வஞ்சித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்து போயிட்டு இப்போ தேவன் பக்கமாக இருக்கக்கூடிய ஜனங்களை வடிவிலக பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது மோசம் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு யுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா ஜனங்கள் சாத்தானோட இல்லை சாத்தான் வந்து ஜனங்களை எதிர்த்து சண்டை போடுற ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாத்தான் இப்படிப்பட்ட தீமை விதைகள் என்ன பண்ணுறான், விதைக்கிற ஒரு விஷயத்தை கேட்டு யார் ஒருத்தவங்க கீழ்ப்படிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த தேசத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா கெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுறான். ஆனால் எல்லா ஜனங்களையும் அவன் கெடுத்துருவானா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியாக என்ன பண்ண போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. ஸோ அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களையும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவா அவங்கள கெடுக்கிறதுக்கு ஏதுவா சாத்தானுடைய கிரியைகள் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அனுமதி கொடுக்கப்படுது. அப்போ அந்த அனுமதியில் எப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அங்கே வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வசனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தொகை மணலத்தனையாக என்ன பண்ணுதுங்களா. அப்போனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த சாத்தானோட சேர்ந்து கெட்டு போகிறவங்க, வஞ்சிக்கப்பட்டு ரெண்டாம் மரணத்துக்கு போகிறவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்களா அந்த கொஞ்ச காலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணும் வரும். ஸோ மணலத்தனையாக இங்கே இருக்கிறது அப்படின்றதுனால என்ன ஒரு விஷயத்தை தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மணல் மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வஞ்சிக்கப்படுறதுக்கு எதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாசனை நம்ம நேரடியாக பார்க்கும்போது இருக்குது. ஆனால் அப்படியாக என்ன பண்ண போகிறது இல்லைங்களா, வரப்போகிறதில்ல. அங்கே என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்றத இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மணல் அப்படின்றது, கடற்கரை மணல் அப்படின்றது யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். அப்போனா அந்த ஒரு ஆசீர்வாதம் சமாதானமான ராஜ்யத்தில் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தேசத்தை வழிநடத்துகிறாங்க இல்லைங்களா. இப்போ அந்த கடற்கரை மணல் கூட இருந்து எத்தனை ஜனங்கள் வந்து அதுக்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றி அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழே அண்டரில் இருந்து தேவன் கொடுக்குற கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுகாயுகத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவும் என்ன பண்ணுறாங்க, வழிநடத்தப்படுறாங்க. இங்கே யார் ஒருத்தவங்க வஞ்சிக்கப்படுவாங்க, யார் ஒருத்தவங்க மோசம் போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கடற்கரை மணல் அப்படின்ற ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக கிடைக்க போகிற நன்மைகள் என்ன பண்ண போகிறோம்னா வானத்து நட்சத்திரம், அதுக்கப்புறம் கடற்கரை மணல், இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவங்கள வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார் இல்லையா. இப்போது இந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கடந்து வரும்போது அப்போது அங்கே சமாதானமான ராஜ்யத்தில் இருந்த ஜனங்கள் அவங்க கொஞ்சம் காலத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணான்னு என்ன பண்ணுவாங்களாம், கடற்கரை மணல் மூலமாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஜனங்களை.
ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வஞ்சிக்கப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அழிக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 9ஆம் வசனம் படிக்கலாம். ரெவலேஷன் 20:9 வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் கொஞ்சம் பேர் வஞ்சிக்கிறான் இல்லைங்களா, அது ரகசியமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்க சாத்தான் அவனை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பூமி எங்கே என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் என்ன பண்ணுறாங்க வளைத்து கொள்கிறாங்க. அப்படின்னா இவங்களுடைய கிரியைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ண போகுது, அப்படியே பரவுது. ஸோ அப்போது பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்படின்னா இந்த பரிசுத்தவான்களுடைய அந்த பாளையம் நகரம் அப்படின்றது இங்கே யாரை சொல்லலாம், யாரை குறிக்கும்? சபைங்களா? ஸோ பரிசுத்தவான்களுடைய நகரம் பாளையம் அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச காலத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த கொஞ்ச காலத்தில் சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது அவனை சேர்ந்த ஒரு சிலவர்களை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக கிரியைகளை சொல்லும்போது எல்லா தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாளையத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து சபை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. அங்கே பரிசுத்தவான்களுடைய பாளையம் அப்படின்னா அங்கே யார் பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பரிசுத்தமாக என்ன பண்ணுறாங்க. ஏன்னா கிறிஸ்துனுடைய சமாதானமான ராஜ்யத்தில் தேவனுக்காக வாழணும்னு ஒப்பு கொடுத்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீதிமான் அப்படின்ற நிலைமையில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துனுடைய பலியெல்லாம் விசுவாசி என்ன பண்ணுவாங்க, அவங்க பரிசுத்தவானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது கெடுக்கிறதுக்கு எதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுறான். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், ஸோ ஆதாமுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து அந்த கிறிஸ்துவனுடைய சமாதானமான ராஜ்யத்தில் அந்த ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில் இப்போ சாத்தானுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சகமாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிசுத்தமான நகரம் பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேசமும் இது சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக என்னதான் செயல்பட்டாலும் தேவன் அதுக்கு என்ன பண்ண போகிறதில்ல, அனுமதி கொடுக்குறார் கொஞ்ச காலம். ஆனால் சாத்தான் எல்லாரையுமே வஞ்சிக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வஞ்சனைக்குள்ளே போகிறாங்க. மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சமாதானமான ராஜ்யத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து அவங்க கேரக்டர் அடிப்படையில் அதே வகையில் தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அனுமதி யார் யாரெல்லாம் சாத்தானுடைய சிந்தனைக்கு ஏதுவாக செயல்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்களை எல்லாரையும் பிரித்தெடுக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்படி பிரித்து எடுக்கும்போது இதனுடைய முடிவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தானுக்கும் அவரை பின்பற்றி போகிறவங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி மோசம் போக்கின பிசாசு சாத்தான் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு அடிவுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி சாத்தானுக்கும் ஒரு அழிவு என்ன பண்ண போகுது கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு அழிவு நடக்க போகுது. இந்த அழிவு நடக்கிற ஒரு விஷயம் எப்படியாக இங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அக்னியும் கந்தகமான கடலை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளப்பட்டாச்சு. அப்போ இரவும் பார்க்கலாம் சதா காலமும் அங்கே சாத்தான் வாதிக்கப்படுற ஒரு விஷயம். நரகத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவார், தேவன் எரிய வச்சுட்டே இருப்பாருங்களா சதா காலமும். அப்படின்னா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுக்கு இப்படியா ஒரு அழிவை தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லையா.
இது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய இருதயத்திலேருந்து இந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்ண முடியாது, மறக்க வைக்கவே முடியாதுங்களா. அப்போ சதா காலங்களும் அப்படின்னு சொல்லும்போது சாத்தானுக்கு இப்படியா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு இல்லையா. இந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவங்களுக்கு சாத்தான் யாரு, அவன் என்ன பண்ணா, கடைசியா எப்படியாக மோசம் போக்க முயற்சி பண்ணா, தேவன் இறுதியில் அவனுக்கு முன்னாடியே 2ஆம் மரணத்தை என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. அப்போனா கம்ப்ளீட்டாக ஒரு அழிவு அப்படின்றது சாத்தானுக்கு குறிக்கப்பட்டாச்சு. இப்போ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னைக்கும் அவங்களுடைய நினைவில் என்ன பண்ணும் இருக்கும். யாருடைய நினைவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மனசில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், சிந்தனையில். ஸோ இப்படியா பார்க்கும்போது சாத்தானுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொஞ்ச காலத்தினுடைய முடிவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழிவு என்ன பண்ணுது, நடக்குது. அப்போனா இந்த உலக ஜனங்களுடைய நிலைமை அடுத்து எப்படியா மாறப்போகுது. இப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் வஞ்சிக்கப்படுறாங்க. மெஜாரிட்டி எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு எதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுகாயுகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவாக தங்களோட தகுதி என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் நிரூபிக்கிறாங்க. ஸோ அப்படி நிரூபிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் அவருடைய 8வது நாளில் அந்த ஆசீர்வதிக்கிற ஒரு காலப்பகுதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. இப்போ தேவன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கட்டளையை, அவருடைய சத்தியங்களை, வசனங்களை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இருதயத்திலே எழுதப்படுற ஒரு விஷயம்லாம் எப்போ தான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவ்வளோ தூரம் சாட்சியாக நின்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு எதுவாக தகுதி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிச்சாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக செயல்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வஞ்சனைக்கெலாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், தேவன் அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணுவோம், மனப்பூர்வமாக கீழ்ப்படிவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற உயிர்த்தெழுந்து வந்து கிறிஸ்துவனுடைய சமாதானமான ராஜ்யத்தில் கற்றுக்கொண்ட விஷயத்த அந்த கொஞ்ச காலத்தில் தகுதியை நிரூபிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இதுக்கு முன்னாடி இருந்த பழசு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, புதுசாக என்ன பண்ணுறாரு, மாத்திர ஒரு விஷயம். ஸோ கிறிஸ்துவும் என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கும்போது முடிவாக எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன பண்ண போகிறார் தேவனுடைய பாதத்தில். ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஒரு நினைவுகள் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியா இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம அந்த பாடத்தை முடிக்கலாம். ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய மனநிலைமை எப்படியா இருக்கும் அப்படின்னா சாத்தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமி ஏவாள் என்ன பண்ணா, வஞ்சித்தான், ஏமாற்றி என்ன பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வச்சான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது காணப்பட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக உயிர் தேர்ந்து வந்த ஜனங்கள்கிட்ட சாத்தானுடைய கிரியைகள் செயல்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடியாக தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வஞ்சனைக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதே வகையில் இந்த வரலாறு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஆதாமும் அதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படியாக கீழ்ப்படியாமல் போயிட்டு வஞ்சனைக்குள்ளே போயிட்டு இந்த 6000 வருஷம் அடுத்து ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இந்த லிட்டில் சீசன் நடக்குது இல்லையா, அது வரைக்குமே எல்லா அனுபவத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாடம் அவங்களுக்கு என்ன பண்ணுது கிடைக்குது. ஸோ அப்போ கீழ்ப்படியாமல் போனதுனால, வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதுனால எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் ஒட்டுமொத்த நம்முடைய மனுக்குலம் இந்த மனித சந்ததி சந்திச்சாங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வரலாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு சோதனை என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ந்தெடுத்தார், அவங்களுக்கு கட்டளைகள் கொடுத்தாரு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணல, அதை கை கொள்ளலை. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படிதலுக்கான ஒரு சோதனை இப்போ 2 பேருக்கும் நடந்துச்சு. அதே வகையில் புதிய சிறுச்சைகள் இருக்கிறாங்கல்ல, ஆவியினால் பிறந்தவர்கள்,
இவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது சோதனை என்ன பண்ணுது இருக்குது. எப்படிப்பட்ட சோதனைகள் இருக்குது? எப்படிப்பட்ட சோதனைகள் இருக்குது? கீழ்ப்படியாமைக்குள்ளே போகிறதுக்கும் சோதனைகள் இருக்குது, வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாகவும் என்ன இருக்கு? இப்போ ஆதாம் ஏவாளுக்கு எப்படிப்பட்ட சோதனையாக இருந்துச்சு? அது ஏமாற்றப்படுவதற்கு எதுவாக சோதனை இருந்துச்சு, கரெக்டுங்களா? அடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனையாக இருந்துச்சு? அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு எதுவாக என்னாச்சு? ஸோ கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காக தேவன் சட்டங்களை நியாயப்பிரமாணம் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணல. அப்போ அந்த கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சம்பவிச்சது. இப்போ புதிய சிருஷ்டிகளாகிய நம்மக்கிட்டையும் 2 வகையான சோதனைகள் கடந்து போகுது. ஃபஸ்ட்டு எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சத்தியங்கள், தேவன் அவர் ஏற்படுத்தின ஏற்பாடுகள், இதுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு ஏதுவாக சோதனைகள் என்ன பண்ணோம் இருக்கும். அதே வகையில் அந்த லிட்டில் சீசனில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவா அதே வகையில் ஆதாம் ஏவாளுக்கு ஏமாற்றப்பட்டு சோதனைகளை கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2 சோதனைகளும் கடந்து போயிட்டு இருக்குது. இப்போ யார் ஒருத்தவங்க தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்றத நிரூபிப்பாங்க. இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒருத்தவங்க புதிய சிருஷ்டியா தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு போகணும் அப்படின்னா 2 வகையான சோதனை என்ன பண்ணி ஆகணும். அப்போ கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டெஸ்ட் வைக்கும் போதும் கீழ்ப்படிஞ்சு காமிச்சு நிரூபிச்சு ஆகணும், கரெக்டுங்களா? அடுத்தது வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக சாத்தான் வஞ்சனைகளை, ஏமாற்று வேலைகளை நம்பி மோசம் பண்ணுறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது. இந்த 2 வகையான சோதனையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும். அப்படின்னா சத்தியத்துக்கு நேரடியாக கீழ்ப்படியாமல் போக வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய கிரியைகளை நமக்குள்ள என்ன பண்ணலாம் வெளிப்படுத்துவார். அதே வகையில் ஓகே நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுற அந்த வஞ்சனை என்ன பண்ணும். அப்படின்னா இந்த 2 வகையான சோதனையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்கலாம், அதில் ஜெயம் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொஞ்ச காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யுகாயுகத்தில் தேவன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார் அப்படின்றதுல வேதத்தில் என்ன பண்ணல சொல்லலை. ஸோ தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அண்ட சராசரம், அதில் பூமி, இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த ஒரு 7000 வருஷம், அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச காலம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பூமியை காட்டிலும் அநேக கேலக்ஸி என்ன பண்ணுது இருக்குது. இப்போ அதெல்லாம் தேவன் என்ன பண்ண போகிறாருன்றது நமக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போனா அந்த யுகத்தில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. அப்போனா இந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவங்க அப்படின்னு உலக ஜனங்கள் நிரூபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் யுகாயுகத்தில் தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஓய்ந்திருந்த அந்த காலப்பகுதி தான் எது 7வது நாளில் இருக்கக்கூடிய 7000 வருஷம். அப்போ 8வது நாளில் தேவன் என்ன பண்ணுவார், ஓய்ந்திருக்கிற ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் கற்பனையிலே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு வசனங்களோ இல்லை அதுக்குரிய சத்தியங்களோ இன்னும் முழுவதுமாக என்ன பண்ணல வெளிப்படுத்தப்படல. ஸோ அப்படின்னா இந்த 1000 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷத்துலேயும் முடிவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொஞ்ச காலத்தில் சாத்தான் அநேக விஷயங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது செய்யறதுக்கு முற்பட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கொஞ்ச காலத்தில் விசுவாசம் உள்ளவங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்னா சுதந்திரிக்க போகிறாங்க. அப்போனா இந்த லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் யுகாயுகத்தில் பிரவேசிக்க போகிறாங்க இல்லையா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், அவங்க எப்படி இருப்பாங்க அங்கே மனுஷங்களாக தான் இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 20ஆம் அதிகாரம் 35-36 வசனம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல், மறுமையையும் மரித்தோழ்ந்தெழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ
பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. 36ஆம் வசனம், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, இது எப்போ இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்படியா இருப்பாங்க? அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுலையும் அடைய பாத்திராக எண்ணப்படுகிறார்கள். பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் அதாவது என்ன கொல்வதும் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்க, இனி மறிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை எங்கே தான் நம்ம அப்ளை பண்ண முடியும்? யுகாயுகத்தில் தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா அந்த கொஞ்ச காலம் வரைக்குமே என்ன இருக்குது? மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவங்களா எப்போ மாற்றப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொஞ்ச காலம் முடிஞ்சு அந்த யுகாயுகத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த ஆரம்ப கால பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு மரணம் இல்லாத ஒரு நிலைமை. அதுதான் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்த 21:4 வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா, இனி மரணம் இல்லை, கண்ணீர், அழுகை எதுவுமே இல்லை அப்படின்னா அது அந்த வசனத்தை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? ஸோ நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது, அப்போது 1000 இயரில் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் மரணம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, அலறுதல் எதுவுமே என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த யுகாயுகத்தில் அந்த ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் நடக்கக்கூடிய வசனங்கள் தான் இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த 1874 ஆரம்பித்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் 2874 என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு இடப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அர்மகதோன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வெளிப்படையான சமாதான ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த உயிர் தெழுந்து வந்த ஜனங்கள். அப்போது சமாதான ராஜ்யம் எல்லாரும் கண்கள் தெரிகிற மாதிரி வெளிப்படுது அப்படின்னா நாம் எங்கே இருப்போம்? நாம் அதை பார்த்துட்ருப்போம் பூமியிலிருந்து. ஸோ நாம் இங்கே கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லிட்டில் சீசன், ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணுது, நடக்குது. சொற்பமானவர்கள் சாத்தானோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அழிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன பண்ணுது நடக்குது. அப்போ எந்த ஒரு யுகமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து வரக்கூடிய ஜனங்களாக இருந்தாலும், தேவன் மீது விசுவாசம் இல்லாதவங்க எல்லாருமே என்ன பண்ணப்படுறாங்க, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளலாம் முடியாது. அப்போ விசுவாசம் உள்ளவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு ஜீவன், அப்போ ஜீவன் தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னா அது எந்த ஒரு யுகத்திலேயாகட்டும் இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த இப்போ கடந்து போன காலங்களாக இருக்கட்டும், இல்லை இனிமே வரக்கூடிய விஷயமாகட்டும், அவங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா தேவன் மீது விசுவாசம் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இருந்து தான் ஆகணும். அது எப்படிப்பட்ட ஜீவன்? அப்போ அழியாமக்குரிய ஜீவன் நம்ம பங்கு பெற போகிறோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஸோ அப்போனா அதுக்கே உரிய விசுவாசம் தேவன் என்ன பண்ணுவார், எதிர்பார்ப்பார் இல்லைங்களா? ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த விசுவாசத்தை நிரூபித்து காமிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுகாயுகத்தினுடைய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த அதுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆசீர்வாதமாக கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச காலத்துக்கான முடிவு என்ன பண்ணுது, வருது. ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த கொஞ்ச காலம், அதற்கு பின்பு கொஞ்ச காலம் அது என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும் அப்படின்னா. ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாத்தான் அவனை சேர்ந்தவங்க இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக பூமிக்குரிய ஒரு கவர்மெண்ட்டை ஸ்தாபிக்கலாம், இந்த சிவில் கவர்மெண்ட்டை மீண்டுமாக என்ன பண்ணணும் அந்த குழிக்குள்ளே இருந்து கொண்டு வந்து ஸ்தாபிக்கலாம் அப்படின்ற முயற்சிகளை எடுக்கும்போது அழிவு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்க கம்ப்ளீட்டாக நடக்கிறதுனால இப்போ சிவில் கவர்மெண்ட்டுக்கு எப்போ தான் முடிவு வருது, எப்போ தான் முடிவு வருது, லிட்டில் சீசனில். அப்போனா சாத்தானுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் யுகாயுகத்தில் என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறது இல்லை அப்படின்றதோட இந்த நாளுக்குரிய பாடம் என்ன பண்ணுது, நிறைவு பெறுது. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன நோக்கத்துக்காக இந்த ஒரு 3வது பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 90, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணோம். நம்ம ரெவலேஷன் 20ஆம் அதிகாரமே ஆரம்பித்தோம். ஆனால் 3 வாரம் போயிட்டு என்ன பண்ணல, நம்ம இன்னும் அதை டச் பண்ணல. ஸோ ரெவலேஷன் 24 1000 வருஷம் அப்படின்றது எங்கே தான் இருக்குது, இதில் தான் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.